கத்திரிக்காய் தொக்கு, வறுத்த மணிலா கொட்டை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, சீரகம், மிளகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, கடுகு போட்டு தாளிச்சிக்கணும். இது பாண்டிச்சேரி கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கான. இதை நல்லா பொண்ணு வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். காய்ந்த மிளகாய், மணிலா பயிறு, பாண்டிச்சேரி கத்திரிக்காய் தொக்கு. இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிக்கிறோம். உருளை போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம், இப்போ பூண்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை நம்ம போட்டுக்கலாம். சரி, கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். அவ்வளோ போதும். அப்புறம் நம்ம ஒதுக்கி வச்சுருந்த மணிலா பயிர், எள்ளு இருக்கிறது அதை நம்ம கொட்டுறோம். அவ்வளோ கொட்டிட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ நம்ம கத்திரிக்காய், மணிலா பயிறு, எள்ளு, மிளகு, சீரகம், இவ்வளோ தான். அதெல்லாம் அரைச்சி கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றணும். அப்புறம் நல்லெண்ணெயில் தான் சன்ஃப்ளவர் தான் செஞ்சோம், பட்டு இறக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாண்டிச்சேரி கத்திரிக்காய் தொக்கு. இதை சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட சிக்கன் மட்டன் செஞ்ச மாதிரி தான் இது. ஆனால் பட் இது லைட்டாக புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கிறதுல நல்லா கொதி வந்து